வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய ஹெல்த்தை ஒரு நாள் முழுவதும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிங்கை தாங்க இப்போ சொல்கிறாங்க. அதுதாங்க ஏபிசி ஜூஸ். இது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அப்படின்னா இந்த ஜூஸில் உண்மையிலே தினமும் குடித்தோம்னா நம்ம உடலுக்கு என்ன நடக்கும்? யாரெல்லாம் இதெல்லாம் குடிக்கலாம்? இதை குடிக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு கலர் நல்லா நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய நிறம் மாற செய்யும். நம்ம பாடி ஃபுல்லாமே கலர் சேஞ்ச் ஆகும், கலர் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே உண்மையா? என்ன ஆகும்? உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜூஸில் என்ன அந்த மேஜிக் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஏபிசி ஜூஸ்னால் என்ன? இது ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுது? அதுவும் முக்கியமாக இது ஒரு மிராக்கல் ட்ரிங்க் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது உலகம் முழுக்கவும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டால் இது ஒரு நேச்சுரலான ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அப்படி என்னதாங்க இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் வாங்க. இதில் நேச்சுரலாகவே விட்டமின்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அயன், ஃபைபர், டீடாக்ஸ் காம்பவுண்ட்ஸ் இது மூணுமே நிறையா இருக்குது. ஸோ இந்த 3 பழங்களும் நம்ம உடலுக்குள்ளே போகும் பொழுது நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பூஸ்ட் கிடைக்குதான். ஓகேங்களா? இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த 3 பழங்கள்லையுமே இருக்குதான். ஸோ அதனால் நம்ம இதை குடிக்கும்போது தினமும் குடிக்கிறதுனால நம்ம உடலில் நடக்கக்கூடிய 10 விதமான நன்மைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம உடலில் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, ரத்தம் சுத்திகரிக்கப்படுமா. ஏன்னா நம்ம பீட்ரூட்டை எடுக்கும் பொழுது பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் என்ன பண்ணுதுமா, அந்த பிக்மெண்ட் லிவரில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள், கழிவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றி விட்டுட்டு ரத்தத்தை நல்லா பியூரிஃபை பண்ணிடுமா. அப்புறம் பிளட் சர்க்குலேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணிவிடுமா இந்த நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது. 2வது நன்மை என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீமோகுளோபின் அதிகரிக்க செய்யும். பீட்ரூட் ப்ளஸ் ஆப்பிள் ரெண்டுமே அயன் அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு நல்ல உறிஞ்சுற தன்மைக்கு இந்த 2 ஃப்ரூட்மே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மூச்சு திணறல், சோர்வு, தலை சுற்றுதல் இது எல்லாமே சூப்பராக குறைஞ்சிரும். அனிமியான்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகையும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது மிகப்பெரிய நன்மை என்னென்னா, ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோயிங்கை கொடுக்கக்கூடியது இந்த ஜூஸு. கேரட்டில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் ஏயும், ஆப்பிளில் இருக்கக்கூடிய அந்த கொலாஜன் பூஸ்டிங்கும், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து முகத்தில் வரக்கூடிய அந்த முகப்பருக்களை குறைக்கிறதுக்கும், ஸ்கின் அந்த டோனை நல்லா பிரைட் ஆக்குறதுக்கும் இது உதவி பண்ணுது. அப்புறம் முகங்களில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்பாட் எல்லாத்தையுமே ஸ்லோவாகவே கம்மியாக்கி நம்ம முகத்தில் அது முழுமையாக போகிறதுக்கு உதவி பண்ணுது. அடுத்து 4வது மாற்றம் என்னென்னா, இது வெயிட் லாஸ். அதாவது ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க, உடம்புல நிறைய ஃபேட்டு, கொழுப்பு உள்ளவங்களுக்கு இந்த ஜூஸ் சூப்பராக ஒரு யூஸ் ஆகக்கூடியது. ஏன்னா ஸ்டொமக்கை நல்லா க்ளீன் பண்ணி நம்மளுக்கு செரிமானத்தை அதிகப்படுத்தும். ஸோ செரிமானம் வேகமாக ஃபாஸ்ட் ஆகும் பொழுது அங்கே என்ன ஆகும், கொழுப்பு எல்லாமே ஈஸியாக வேகமாகவே கரைய ஆரம்பிச்சிடும். ஃபைபர்ஸ் இதில் அதிகமாக இருக்கிறதுனால அன்னெசரியாக சாப்பிடக்கூடிய வேறு எந்த உணவுகளையும் சாப்பிட்ற மாதிரி உடனே பசி எடுக்காது. ஏன்னா ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ட உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பசி நீண்ட நேரம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணும் இந்த ஜூஸு. ஸோ இந்த ஜூஸை எடுத்துக்கிற பொழுது வெயிட் மேனேஜ் பண்ண முடியும், வெயிட்டையும் நம்ம குறைக்க முடியும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக அந்த ஜூஸை எடுத்துகிட்டு வரலாம். 5வது நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸு கிட்னி, லிவரு, இன்டெஸ்டைன் இதில் இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்களுமே வெளியில் தள்ளி அது எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிரும். ஸோ நம்ம பாடி ஃபுல்லாமே, நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம உடலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற, நம்ம நச்சுக்கள் அனைத்தையும் வெளியேற்றி நம்ம உடலை ஃபுல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணுற ஒரு இயற்கையான ஒரு ட்ரிங்க்னால் இந்த ஜூஸ் தான். ஸோ மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜூஸை குடித்தோம்னா நம்ம உடல் ஃபுல்லாமே நம்மளுக்கு நன்மை தான் கிடைக்கிது.
அடுத்த மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஜூஸ் வந்து உதவி பண்ணுது. அதாவது இதில் பீட்ரூட் சேர்க்குறோம்ல, இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட் வந்து பிபி, அதை ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுதாம். அதே மாதிரி இதயத்தில் வரக்கூடிய அந்த அடைப்புகளை நீக்கி அதை தடுக்கிறதுக்கு இந்த ஜூஸ் வந்து உதவி பண்ணுது. ஸோ நம்மளுடைய இதயம் சார்ந்த அனைத்து நோய்களுக்குமே ஒரு நல்ல மருந்தாக இந்த ஜூஸ் இருக்குது. ஸோ இதய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் தடுக்கப்படுது இந்த ஜூஸை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது. அடுத்து 7வது மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, பெண்களுக்கு வரக்கூடிய அந்த ஹார்மோனல் பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு இந்த ஜூஸ் வந்து உதவி பண்ணுது. பெண்கள் வந்து எல்லோரும் வந்து இந்த ஜூஸை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அதுக்காக இந்த ஜூஸை குடித்தா கலரும் கொடுக்கும், ப்ளஸ் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் பிரச்சனையான தைராய்டு, பிசிஓடி இந்த பிரச்சனை எல்லாமே வந்து நார்மல் ஆயிரும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிரும்னா, ஹார்மோன் வந்து நல்லா பேலன்ஸாக இருக்கும்போது இந்த பிரச்சனை வராது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஒரு வேளை ஹார்மோன் அதிகமானாலோ இல்லை ஹார்மோன் வந்து கம்மியானாலோ பல பிரச்சனைகள் வரும். முக்கியமாக பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது, பிசிஓடி ப்ராப்ளம் வர்றது, இதெல்லாமே வந்து சரியாயிடும். இந்த ஜூஸை அவங்க டெய்லி குடிச்சிட்டு வரும் பொழுது அந்த வலியும், பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அந்த வலியுமே வந்து குறைஞ்சிரும். அடுத்து 8வதாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, நம்மளுடைய மூளைக்கு வந்து நல்ல ஒரு நலனையும் நல்ல நினைவாற்றலையும் கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுது. மூளை நல்லா வேலை செய்கிறதுக்கான சக்தியையும் அந்த திறனையும் கொடுக்கறது இந்த ஜூஸு. இந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவனாய்ட்ஸ் வந்து மூளையை வந்து நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுது. அதே மாதிரி மூடு ஸ்விங் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஜூஸ் வந்து உதவி பண்ணுது. அடுத்து 9வது நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, நம்மளுடைய கண் பவர் தாங்க. அதாவது கேரட்டை ஆட் பண்ணுறனால கேரட்டில் விட்டமின் ஏ வந்து நிறையா இருக்குது. ஸோ கண்ணோடைய அந்த வறட்சி தன்மையை கம்மி பண்ணி இரவில் பார்வை நல்லா தெளிவாக தெரிகிறதுக்கும், இந்த மாலை கண் நோய் இதை எல்லா பிரச்சனைகளுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஜூஸ் வந்து உதவி பண்ணுது. ஸ்க்ரீன் ஸ்ட்ரெயின் இது எல்லாமே குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. ஸோ கண் சார்ந்த அனைத்து பிரச்சனையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஜூஸ் உதவி பண்ணுது. 10வது நன்மை என்னென்னா, நம்மளுடைய உடலை ஒரு நாள் முழுக்க நல்ல எனர்ஜியாகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஜூஸ் வந்து உதவி பண்ணுது. ஏன்னா இதில் அயன்ஸ் இருக்குது, நேச்சுரலான சுகர் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்காகவும் ஆக்டிவாகவும் இருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஜூஸை எடுத்துக்கிற பொழுது. இப்போ எப்படி இந்த ஜூஸ் வந்து தயாரிக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறேங்க, அரை பீட்ரூட் எடுத்துக்கிறேங்க, ஒரு கேரட் எடுத்துக்கிறேங்க, ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்ச அந்த ஜூஸை எடுத்துக்கிறேங்க, ஜிஞ்சர் வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிறேங்க, வாட்டர் வந்து ஒரு 100 ml எடுத்துக்கிறேங்க. இது எல்லா பொருளையுமே நல்லா சுத்தம் பண்ணி ஸ்மால் பீசஸாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா இதை ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபில்டர் பண்ணாமல் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் சத்து நிறையா கிடைக்கும். இது கூட உங்களுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணுறாருந்தா ஆட் பண்ணி டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறலாம். இதை எப்போ குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்லதுன்னா, காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடித்தோம்னா நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும். அதாவது காலை உணவுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் சென்று நீங்கள் காலை உணவை வந்து எடுத்துக்கிறலாம். யாரெல்லாம் இந்த ஜூஸை வந்து தினமும் குடிக்கக்கூடாதுன்னா, சுகர் இருக்க பேஷண்ட் வந்து தினமும் எடுத்துக்கிற கூடாது. ஏன்னா இதில் பீட்ரூட், கேரட் இருக்குது. இது 2மே நேச்சுரல் சுகர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க தினமும் குடிக்கக்கூடாது. அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கேரட்டில் வந்து நிறையா ஆக்சலேட் வந்து இருக்குது. ஸோ அவங்களும் எடுத்துக்கிற கூடாது. அடுத்து கம்மியான ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த ஜூஸை எடுக்கக்கூடாது. ஏன்னா பீட்ரூட் வந்து இன்னமும் ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ கண்டிப்பாக அவர்களும் எடுக்கக்கூடாது. அடுத்து கேஸ்ட்ரிக் அசிடிட்டி இருக்கிறவங்க காலை நேரத்தில் குடித்தா சிலருக்கு ஃப்ளோட்டிங் ஆக்கி விட்டுரும். ஸோ அவங்களும் இந்த ஜூஸை எடுக்கக்கூடாது.
அடுத்து இந்த ஜூஸை எவ்வளவு அளவு குடிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக குடிச்சிங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ வந்து டெய்லி தினமும் குடிக்கிறீங்க அப்படின்னா 150லேருந்து 200 ml வந்து குடித்தா போதும். அதுக்கு மேலே நீங்கள் குடிச்சின்னா உங்களுக்கு சுகர் அதிகமாயிரும். அப்புறம் டைஜஷன் ஆகுறதுல பிரச்சனையாயிரும். பீட்ரூட்டில் வந்து எக்ஸஸ் நைட்ரேட் இருக்குது. அப்போ பீட்ரூட் அதிகமாக எடுக்கும்போது எக்ஸஸ் நைட்ரேட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பவுமே வந்து அளவை கரெக்டாக எடுக்கணும். அளவுக்கு மீறி எடுக்காதீங்க. அப்புறம் அது உங்களுக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும். அடுத்து இந்த ஜூஸ் கூட சியா சீட்ஸை வந்து நீங்கள் சேர்த்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கூடுதலான ஆரோக்கியம் கிடைக்கும். சியா சீட்ஸ்லேயும் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ அதை வந்து நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு காலையில் இந்த ஜூஸ் கூட வந்து சேர்த்து அது மேலே தூவி விட்டுட்டு அது வந்து கொஞ்சம் நல்லா ஊறி நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். அது இந்த ஜூஸ் கூட ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடலுக்கு சூப்பரான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடியதான் அந்த சியா சீட்ஸு. உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா நல்லா ஆகும். அடுத்து வந்து செரிமானம் அதிகமாகும். அடுத்து வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் எனக்கு எனர்ஜி தேவைப்படுது, என்னுடைய வேலைகளை செய்கிறதுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சியா சீடை சேர்த்துக்கிடலாம். இந்த ஏபிசி ஜூஸை ஒழுங்காக அளவோடு குடித்தா நம்ம உடல் முழுக்க நம்மளுக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். டெய்லி குடிக்கலாமானா டெய்லி தாராளமாக எடுத்துக்கிடலாம், குடிக்கலாம். நம்மளுக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நண்பர்களே, உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.